குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இன்று 12/9/2025 வெள்ளிக்கிழமை, ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு ஆவணி மாதம் 27ஆம் நாள், தக்ஷணாயனம். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:15 முதல் 1:15 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் 3 முதல் 4:30 வரை. குளிகை காலை 7:30 முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 6:04. கரணன் 1:30 முதல் 3 மணி வரை. திதி இன்று பிற்பகல் 2:01 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. நட்சத்திரம் இன்று மாலை 4:30 வரை பரணி, பின்பு கிருத்திகை. நாமயோகம் இன்று மாலை 6:36 வரை வியாகாதம், பின்பு ஹர்ஷனம். கரணம் இன்று அதிகாலை 3:13 வரை கௌலவம், பின்பு பிற்பகல் 2:01 வரை தைத்துலம், பின்பு கரசை. அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று மாலை 4:30 வரை ஹஸ்தம், பின்பு சித்திரை. நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று மாலை 4:10 வரை உயிரற்றவை, பின்பு அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமமுடைய ராசி கன்னி ராசி. மாலை 4:30 வரை அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு, பிறகு சித்திரை 1ஆம் பாதத்தில் உள்ளவர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபாட வெற்றி கிடைக்கும். விரதாதி விசேஷங்கள் கார்த்திகை விரதம் மற்றும் மகாபரணி. இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? நடன அரங்கேற்றம் செய்ய ஏற்ற நாள், பொன் பொருட்களை வாங்க சிறந்த நாள், தீர்த்த யாத்திரை மேற்கொள்ள நல்ல நாள், புதிய திட்டங்களை உருவாக்குவதற்கு உகந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. இரவு 8:17 முதல் 10:01 வரை மேஷ லக்னம், 10:02 முதல் 12:04 வரை ரிஷப லக்னம், காலை 12:05 முதல் 2:15 வரை மிதுன லக்னம், 2:16 முதல் 4:24 வரை காலை கடக லக்னம், 4:25 முதல் 6:29 வரை சிம்ம லக்னம், காலை 6:30 முதல் 8:30 வரை கன்னி லக்னம், 8:31 முதல் 10:35 வரை துலாம் லக்னம், 10:36 முதல் மதியம் 12:47 வரை விருச்சக லக்னம், 12:48 முதல் 2:54 வரை தனுசு லக்னம், 2:55 முதல் 4:48 வரை மகர லக்னம், மாலை 4:49 முதல் 6:31 வரை கும்ப லக்னம், மாலை 6:32 முதல் இரவு 8:12 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான். வெள்ளிக்கிழமை தினத்திற்கான ஸ்ரீ சுக்கிர பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்வது விசேஷம். 27 முறை உச்சரித்தாலே போதுமானது. ஓம் அச்வத் வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரசோதயாத். வெள்ளிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான ஹோரை. 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. மதியம் 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை.
இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மகாலய பட்சத்தில் வரக்கூடிய மகாபரணி தீப வழிபாடு. முன்னோர்களுக்கு வழிபாடு செய்யக்கூடிய மகாலய பட்ச நாட்கள் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மகாலய பட்சம் 15 நாட்களில் வரக்கூடியது பரணி நட்சத்திர வழிபாட்டை பற்றித்தான் இந்த பதிவில் நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். பரணி நட்சத்திரம் என்பது ஸ்ரீ யமதர்மனுடைய நட்சத்திரம். மகாலய பட்சம் 15 நாளில் உங்களால் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்க முடியவில்லை என்றாலும் சரி, இந்த மகாலய பட்ச நாளில் முன்னோர்களுக்கு இந்த ஒரு தீப வழிபாட்டை பரணி நட்சத்திரம் அன்று செய்வதன் மூலம் நம் குடும்பத்திற்கு பித்ருக்களினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். பித்ரு தோஷம், முன்னோர்கள் சாபம் ஏதாவது இருந்தால் அந்த பிரச்சனையில் இருந்து விடுபடவும் இந்த பரணி தீப வழிபாடு நமக்கு வழிவகுக்கும் என்பது நம்பிக்கை. இந்த மகாபரணி தீபம் எந்த நாளில் எந்த நேரத்தில் வருகிறது, தீபத்தை எப்படி ஏற்றலாம், இந்த நாளில் என்ன தானங்கள் செய்தால் சிறந்தது என்பதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். 11ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 6:09 மணிக்கு இந்த பரணி நட்சத்திரம் பிறக்கிறது. மறுநாள் வெள்ளிக்கிழமை மாலை 4 மணி வரை இந்த பரணி நட்சத்திரம் இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இந்த வழிபாட்டை மாலை நேரத்தில் மேற்கொள்வதுதான் சிறப்பு. ஆகவே வியாழக்கிழமை மாலை 6:09 மணிக்கு மேலாக இந்த தீபத்தை நீங்கள் வீட்டிலும் ஏற்றலாம், கோவிலிலும் ஏற்றலாம். பரணி தீபம் ஏற்றக்கூடிய முறை என்பது, நீங்கள் தீபத்தை வீட்டில் ஏற்றுவதாக இருந்தால் வியாழக்கிழமை மாலை 6:10 மணிக்கு மேலாக நிலைவாசலில் பெரியதாக ஒரு மண் அகல் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி உங்களுடைய மறைந்த முன்னோர்களை எல்லாம் 1 நிமிடம் மனதிற்குள் கொண்டு வந்து வணங்கி பிறகு வீட்டிற்குள் வர வேண்டும். இந்த தீபம் கிழக்கு திசை நோக்கி நிலை வாசலிலேயே எண்ணெய் தீரும் வரை எரியட்டும். எந்த தவறும் கிடையாது. வீட்டில் இந்த தீபத்தை ஏற்றுவது மூலம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒருவேளை உங்களுக்கு இந்த தீபத்தை வீட்டில் ஏற்றுவதற்கு சங்கடமாக இருந்தால், விருப்பம் இல்லை என்றால் என்ன செய்வது? உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் சிவன் கோவில், முருகனுக்கு கோவிலோ, ரிப்பீட், ஒருவேளை உங்களுக்கு இந்த தீபத்தை வீட்டில் ஏற்றுவதற்கு சங்கடமாக இருந்தால், விருப்பம் இல்லை என்றால் என்ன செய்வது? உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் சிவன் கோவில், முருகன் கோவிலோ இருந்தால் அந்த கோவிலுக்கு சென்று ஒரு மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு முன்னோர்களை நினைத்து தீபம் ஏற்றி முன்னோர்களுக்கு நன்றி தெரிவிக்கலாம். பரணி தீபம் ஏற்றுவதன் மூலம் என்ன பலன் தெரியுமா? இந்த பரணி தீபத்தை ஏற்றுவதன் மூலம் நம்முடைய வீட்டில் துர்மரணங்கள் நடக்காது, விபத்துகள் நடக்காது, வீட்டில் இருப்பவர்களுடைய ஆரோக்கிய பிரச்சனை தீரும். உங்களுடைய வீட்டில் சிறு வயதிலேயே யாரேனும் இருந்திருந்தால் அவர்களை நினைத்து இந்த தீபத்தை ஏற்றினால் அவர்களது ஆத்மா சாந்தி அடையும். அவர்களின் வாழ்த்து உங்கள் குடும்பத்தை வந்து சேரும். இதன் மூலம் குடும்பத்தில் இருக்கும் பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கு எல்லாம் மிக மிக சுலபமாக தீர்வு கிடைக்கும் என்பது நம்பிக்கை. நீங்கள் செய்ய வேண்டிய தானம், தானத்திலேயே மிக சிறந்த தானம் அன்னதானம். யாராவது பசியோடு இருக்கும் 2 பேருக்கு உங்கள் கைகளால் நாளை சாப்பாடு வாங்கி கொடுங்கள். உங்களுக்கு முடியும் என்றால் வஸ்திர தானம், பருப்பு வகைகள், அரிசி இவைகளையும் தானமாக கொடுக்கலாம். மேலே சொன்ன விஷயங்களை உங்களுக்கு பயனுள்ளபடி அமையும். இதை நீங்கள் செய்து பாருங்கள். பிதர்களுடைய ஆசை உங்களுக்கு பரிபூரணமாகவே கிடைக்கும். மேஷ ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள். சந்திர பகவான் உங்களுடைய ராசியில் சஞ்சாரம் செய்வதால் சில நேரம் மனக்கவலைகள் இருக்கும், சஞ்சலங்கள் உண்டாகலாம். தேவையற்ற இனம் புரியாத சில மன தொந்தரவுகள் இருக்கும். நடக்காத விஷயங்களை கூட நடப்பது போல கற்பனை செய்து கொள்வீர்கள். உங்களுக்கு நீங்கள் அறியாமலேயே ஒரு சில பணத்தை விரயங்கள் செய்ய நேரலாம். இதனாலும் மனக்குழப்பங்கள் உண்டாகும். வீண் பிரச்சனைகள், சங்கடங்கள் நீங்க வேண்டுமானால் இந்த வெள்ளிக்கிழமை தினத்தில் ஸ்ரீ சந்திர பகவானை வழிபடுவதுதான் நல்லது. ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்றால் அது நிவர்த்தி ஆவதற்கான வழிமுறைகளை கையாள வேண்டும். ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சின்ன பிரச்சனைகள், சில உடல் உபாதைகள் வெளியே சொல்ல முடியாமல் சிக்கி தவித்திருந்தால் அந்த பிரச்சனைகள் தீர்வதற்கான வழி கிடைக்குங்க. வேலைக்கு செல்பவர்கள் உங்களுடைய வண்டி வாகன பயண நேரங்களில் ஏதோ ஒரு விதமான சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். நீங்கள் வண்டி ஓட்டுவது போல இருக்கும், ஆனால் உங்களுடைய எண்ணங்கள் வேறு ஏதாவது ஒரு இடத்தில் பறந்து கொண்டே இருக்கும். தொழிலில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை முதலில் புரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் இந்த நாள் முழுவதும் நாம் எப்படி செய்ய வேண்டும் என்பதை திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். அவசர கதியில் மற்றவர்கள் சொல்வதை அப்படியே கேட்டு செய்ய வேண்டாம். ஒரு முறைக்கு பல முறையாவது சிந்திக்க வேண்டிய நாள். தொழில் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பீர்கள்.
சில நேரம் அது உங்களிடம் வந்து சேரலாம். இறை அருள்தான், இறைவனுடைய அனுகிரகம் தான் உங்களுக்கு இந்த நாள் நடக்கக்கூடிய எல்லா நன்மைகளுமையாக இறைவனுக்கு நன்றி தெரிவித்துவிட்டு உங்களுடைய வேலைகளை தொடங்குங்கள். உடன் இருக்கக்கூடிய நபர்களிடத்தில் கடந்த நாட்களில் இருந்த பிரச்சனைகள் அல்லது வீண் வாக்குவாதங்கள், மன கிளேசங்கள் எல்லாம் கொஞ்சம் குறையுங்க. செயல்கள்ல வேகம் இருக்கும். மாணவர்களுக்கு படிப்பின் மீதான ஆர்வங்கள் அதிகரிக்கும். ஏதாவது ஒரு போட்டிகள்ல கலந்து கொள்வதும், மற்றவர்களுக்காக நீங்கள் முன்னின்று இருப்பதும், விளையாட்டு துறைகள்ல மிகப்பெரிய ஒரு சாதனை படைக்கணுங்கிற உங்களுடைய ஆசைகள், எண்ணங்கள் எல்லாமே இந்த நாள் பூர்த்தியாகுங்க. எதிர்பார்த்தபடி உங்களுடைய படிப்புகளுமே நல்ல விதமாக அமைய நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த நாள் நல்ல நாளாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள், அதிலும் மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தான் சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம். பணம் பொருளாதாரங்கள்ல பார்க்கும் பொழுது லாபத்துக்கான வழி இருக்கு. அதுக்கான முயற்சிகள் அதிகம் தேவையாக இருக்கும். நீங்கள் வீட்டிலே இருந்து கொண்டு லாபம் சம்பாதிக்கலாம் என்றால் அது கனவிலும் நடக்காது. அதிகப்படியான முயற்சிகள், விடாமுயற்சி இமாலய வெற்றி என்பது போல தொடர்ந்து நீங்கள் ஆழமாக உழ வேண்டும். அகலமாக உழுவதை காட்டிலும் ஆழமாக உழுதால்தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும் என்பார்கள். அது போலத்தான் உங்களுடைய கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவர, சொத்து பத்துகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்க, எல்லாவற்றிற்குமே நீங்கள் ஒரு விஷயத்தை ஆழமாக நிதானமாக சிந்திக்க வேண்டும். மற்றவர்களை சொல்வதை அப்படியே கேட்டு செய்யாதீர்கள். இது மிகப்பெரிய பலவீனமானது மேஷராசி அன்பர்களுக்கு. ஆடு எப்படி நுணுப்புல் மட்டும் மேய்கிறதோ அதே போலத்தான் ஆழமாக உழ தெரியாது. மேலோட்டமாக ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டு அதில் நீங்கள் தான் வல்லவர்கள், நல்லவர்கள், அதில் அதிக ஞானம் உள்ளவர்கள் என்று பேசிக் கொண்டிருப்பீர்கள். அது மிகப்பெரிய தவறு. உங்களுடைய பலத்தையும் பலவீனத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டு நடக்க வேண்டிய நாள். குடும்ப நபர்கள், வீட்டில் இருப்பவர்கள் இடத்தில் கனிவாக பேசுதல் நல்லது. உங்கள் துணைவரிடத்தில் அன்பாக நடந்து கொள்ளுங்கள். உணர்ச்சி வசப்பட வேண்டாம். உங்களுடைய கோபமே சில நேரம் எதிரியாக மாறிவிடலாம். நல்லவர்கள் கூட மாறி போவதற்கு உங்களுடைய கோபமே பிரதானமாக இருக்கும். நண்பர்களிடத்தில் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லுங்கள். காதலர்களுக்கு சில முன்பின் முரணான விஷயங்கள் கூட நடக்கலாம். மனோகாரகன் சந்திர பகவான் உங்களுக்கு ராசியில் இருப்பதால் மிக மிக கவனமாகவும் உங்கள் வருங்கால துணையினிடத்தில் பேசுவதை காட்டிலும் பேசாமல் இருப்பதே நல்லது. தேவையற்ற விஷயங்களை பேசி உங்களை நீங்களே கருத்து வேறுபாடு ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். ரகசியத்தை காப்பது நல்லது. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வீண் செலவுகள் வரலாம். வெளி இடங்களுக்கு செல்வீர்கள். யாருக்காவது பணத்தை கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படும். யாரிடத்திலும் முடியாது என்று சொல்லிவிட முடியாது. கேட்ட இடத்தில் பணம் கொடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். இதனால் உங்களுக்கு கையில் இருக்கக்கூடிய இருப்பு குறையலாம். பரணி நட்சத்திரக்காரர்கள் மனதில் தெளிவு வேண்டும். நாளைய தினம் பரணி நட்சத்திரத்தினுடைய மகாபரணி நாள். பரணி நட்சத்திரத்தின் அதிபதி யமதர்மராஜர். யமதர்மராஜனை நினைத்து வீட்டிலும் சரி, கோவில்களிலோ, சிவ ஆலயங்களிலோ, முருகப்பெருமானுடைய கோவில்களோடு நீங்கள் தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் யம பயம், நோய் பயம், மரண பயம், தேவையற்ற ஆபத்து விபத்துகள் நேரிடாதாக. பரணி நட்சத்திரம் இந்த மகாபரணி நாளில், மகாலய பக்ஷ நாளில் வரக்கூடிய இந்த பரணி நட்சத்திரத்தில் இறை வழிபாடு செய்வது, ஸ்ரீ யமதர்மராஜரை வழிபடுவது, காலபைரவர் வழிபாடு அநேக கோடி பலனை உங்களுக்கு தரும். இது மற்ற நட்சத்திரக்காரர்களும் தாராளமாக செய்யலாம். கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு மனக்கவலைகள் தீருங்க. தொழில லாபம் கிடைக்குமானால் உங்களுடைய வேகம் அதிகரிக்கும். நட்டம் ஏற்படாமல் இருக்கும். செலவுகள் குறைந்து விடும். எதையும் ஆர்வமாக செய்து முன்னேறி வருவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். உங்கள் ராசிக்கு 12வது வீட்டில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. சில நேரம் மனக்கசப்புகள் ஏற்படும். தம்பதியர்களுக்கிடையே புரிதலற்ற தன்மை, ஒருவருக்காக ஒருவர் விட்டுக் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை, இருவருக்குள்ளுமே ஒரு பரஸ்பரமான அமைப்பு இருக்காது. ஈகோ சார்ந்த பிரச்சனைகள் வரும். சந்தேக உணர்வுகள் எழலாம். யாருக்காக யார் விட்டுக் கொடுக்க போகிறோம் என்கிற போட்டிகள் கொஞ்சம் அதிகரிக்கும் நாள். சில வேலைகளை மட்டும் விடாப்பிடியாக இருந்து செய்ய நினைப்பீர்கள். தொழில் விஷயங்களில் அதிக கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டிய நாள். கண்ணில் விளக்கெண்ணெய் விட்டு வேலை பார்த்தால்தான் உங்களுக்கு நடக்கும். கொஞ்சம் அசந்தால் உங்களுடைய வேலைகள் உங்களுக்கு எதிராக கூட மாறிவிடலாம். நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று என்பது போல கூட ஆகிவிடும். ஆக மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாள் ரிஷபராசி அன்பர்கள். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடம் விரயத்தில் சந்திர பகவான் இருப்பதால் இனம் புரியாத குழப்பத்திற்குள்ளாக வேண்டியிருக்கும். மாணவர்கள் படிப்பின் மீது அதிக கவனம் செலுத்த வேண்டிய நாள். கொஞ்சம் விட்டாலும் உங்களுக்கு படிப்பு என்பது ஒரு சலிப்பாகவே இருக்கும். ஒரு ஈடுபாடு இருக்காது. தேவையற்ற எண்ணங்கள், வெளியிட கேளிக்கைகள், விளையாட்டு விஷயங்கள், இதுதான் மனதில் அதிகமே பதியுமே தவிர உங்களால் படிக்க உட்கார்ந்தாலும் படிக்க முடியாது. ஞாபக மறதி அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும். படிக்க படிக்க மறந்து கொண்டே இருப்பீர்கள். இதற்கு என்னதான் பரிகாரம், என்னதான் வழி என்றால் ஸ்ரீ சந்திர பகவானை வணங்குவது ஒன்றே சரி. இரவு நேரங்களில் பால் குடிக்கலாம். பால் சார்ந்த உணவுகளை சாப்பிடுவது இதற்கு மிகப்பெரிய ஒரு தீர்வாக, எளிமையான பரிகாரமாக கூட எடுத்துக்கொள்ளலாம்.
தினம்தோறும் இரவில் பால் உணவுகளை சாப்பிடுவதால் நல்ல ஆயுள் விருத்தி ஏற்படுங்க. காரணம், சந்திர பகவான் உங்கள் ராசியில் உச்சம் பெறுவதால் அவர் உங்களுக்கு நல்லதைத்தான் செய்வார். இருந்தாலும் அந்தந்த இடங்களில் இருக்கும் பொழுது அந்தந்த பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்களிடத்துல பேசும் பொழுது ஒரு சீரான போக்கு இருக்காது, ஏற்ற இறக்கமாக இருக்கும். உங்கள் எதிரிகளாக கூட நினைக்கலாம். அதிகம் செய்திருப்பீர்கள், இருந்தாலும் அவர்களுக்கான என்ன போக்கு உங்களை பற்றி இருக்காது. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசினாலோ திட்டினாலோ ஏதாவது ஒரு குறைபாடு கூறினாலோ அதுதான் அவர்களுடைய மனதில் இருக்கும். திட்டமிடாத சில செலவுகள் கூட வரலாங்க. எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க, ஆனா அந்த செலவு செய்ய வேண்டிய நிலை ஏற்படும். திடீர் போன் கால் வரலாம், வெளியூர்களுக்கு போக வேண்டிய நிலை ஏற்படலாம். சில அசௌகரியங்கள் இருக்கும், ஒரு மன நிம்மதி என்பது இருக்காது. உங்களுக்கு எதிராக ஒரு சில நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். வியாபாரங்கள்ல ரொம்பவே கவனமாக இருங்க. முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். அதிக பணம் கையில் இருக்காது. அப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்திற்காக முதலீடு செய்கிறேன் என்று நீங்கள் ஆர்வத்தை காட்டாதீர்கள். மிக பொறுமை நிதானத்தோடு இருக்க வேண்டும். மூத்தவர்கள் பெரியவர்களுடைய கருத்துக்களை கேட்டு நடப்பது நல்லது. இந்த நாள் உங்களுக்கு சேமிப்பிலிருந்து பணம் எடுக்க வேண்டிய நிலை உண்டாகலாம். தேவைக்கு தான் இருக்கும், அதுவும் கையில் பணப்புழக்கம் இருக்காது. ஒரு இடத்தில் போய் மாட்டிக்கொள்ளும். யாராவது ஒருவருக்கு கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படலாம். அப்படிப்பட்ட ஒரு சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்படும். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள் ரிஷபராசி அன்பர்கள். ஏதோ ஒன்று சாப்பிட்டோம் என்று இருக்காதீர்கள். எதை சாப்பிட்டாலும் ஊட்டச்சத்தாக நல்ல ஆரோக்கியம் நிறைந்த நல்ல உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். சிறுநீரக பிரச்சனைகள் ஏற்படாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். சிறுநீர் தொற்று அல்லது சிறுநீரகத்தில் கல் இது சார்ந்த சில பிரச்சனைகள் வராதபடி நீங்கள் எப்பொழுதுமே உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் பார்த்துக் கொள்வது நல்லது. அடிவயிறு சம்பந்தமான சில பிரச்சனைகள் இருக்கும். சிறுநீரகத்தினுடைய அதிபதி தான் சுக்கிர பகவான். ஆக சுக்கிர பகவான் தான் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கிறார். அவர் இப்பொழுது சஞ்சரிக்கக்கூடிய காலம் என்றால் அது 3ஆம் இட முயற்சி ஸ்தானமான கடகத்தில் தான் சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். ஆக எதையுமே நீங்கள் பார்த்து கவனித்து மிக நிதானமாக செய்ய வேண்டும். வண்டி வாகன பயணங்களிலும் சரி பொறுமை காப்பது நல்லது. வேலை இடங்களில் சரி, வியாபாரம் தொழில் சார்ந்த ஸ்தானங்களில் நிர்வாகத்தில் மிக மிக எச்சரிக்கையாகவும் சக நபர்களோடு விட்டு கொடுத்து போனால் நல்லது. யாரிடத்திலும் வீண் பிடிவாதம் வைக்காதீர்கள். மூத்த அதிகாரிகளிடத்தில் ஆவணங்களை பற்றி பேசுவதாக இருந்தாலும் பணிவாக உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்த வேண்டும். அதிகார துஷ்பிரயோகம் இருக்கக்கூடாது. காதலர்களுக்கு இந்த நாள் சில நன்மைகள் இருக்கும். எதிர்பாராத வகையில் சில அலைச்சல்களும் ஏற்படலாம். காதலர்கள் மிகவுமே ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும். பேசுதல் நல்லது. உங்களுடைய விஷயங்களை பெற்றோர்களிடத்தில் வெளிப்படுத்தினால் அது இன்னுமே உச்சிதமாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் ஆகாய நீல நிறம். நட்சத்திர பலன்கள். கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் வீண் பேச்சுக்கள் விவாதங்கள் மறையும். அதிகம் பேசாதீர்கள். தேவையற்ற பயனற்ற விஷயங்கள் பேசுவதால் உங்களுக்கு பிரச்சனைகள் தான் அதிகமாக இருக்கும். எச்சரிக்கை தேவை. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவங்கள் கிடைக்குங்க. புதிய அறிவு சார்ந்த துறைகளில் பயணிக்க நினைப்பீர்கள். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இந்த நாள் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை வழிபடுவது, மாலை நேரத்தில் அல்லது இரவு நேரங்களிலோ கோவிலுக்கு சென்று தீபங்கள் ஏற்றி ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 என்று வழிபடுங்கள். நல்லதொரு உன்னதங்கள் உண்டாக்கும். இந்த நாள் ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும். பெரிய அளவில் எதையும் எதிர்பார்க்காதீர்கள். நெருக்கடிகள் ஏற்படும். திட்டமிடாதபடி சில செலவுகள் வரலாம். மற்றவர்களிடத்தில் கனிவாக நடந்தால் ஓரளவிற்கு தப்பித்துக் கொள்ள முடியும். மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயங்கள் ஏற்படும். சில நன்மைகள் ஏற்படும். அலைச்சல்கள் உண்டாகலாம். எதையும் யாருக்காகவோ எந்த இடத்தில் விட்டுக் கொடுக்க வேண்டுமோ அந்த இடத்தில் விட்டுக் கொடுக்க நேரிடக்கூடும். இறை வழிபாடு செய்யுங்கள். தன்னம்பிக்கையாக இருங்கள். நல்ல தைரியத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். இறைவனுடைய அனுகிரகம் சித்திக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்கள். புதுவிதமான லட்சியத்தோடு இருப்பீர்கள். குறிக்கோள்கள் இருக்கும். கொள்கை பிடிப்பாளர்களாக இருப்பீர்கள். மிதுன ராசி அன்பர்கள் சேமிப்பு சம்பந்தமான சிந்தனைகள் மேம்படலாம். வரக்கூடிய வருமானத்தை 10 ரூபாயாக இருந்தாலும் அதனை ஒதுக்கி வைப்பீர்கள். அல்லது பிள்ளைகளுடைய பெயர்களில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யறது, பணம் சீட்டு கட்டுறது, தங்க நகை ஆபரணத்துக்காக மாத தவணை தொகை கட்டுறது போன்ற விஷயங்கள் நீங்களை தொடர்ந்து செய்து வருவீர்கள். அதிகமாக பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். ஆக இந்த புதன் பகவானுடைய அனுகிரகம் நிறைந்தவர்கள் மிதுனராசி அன்பர்கள். உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவானே. ஆகவே உங்களுக்கு பொன் பொருளாதார நிலைகளில் சங்கடங்கள் ஏற்படாமல் இருக்க, நினைத்த பொருட்களை வாங்கி மகிழ, மற்றவர்களால் உங்களுக்கு எல்லாமே நல்ல விதமாக நடக்க இந்த நாளில் இறை வழிபாடு செய்து உங்களுடைய வேலைகளை தொடங்க வேண்டும். மனதில் புத்துணர்ச்சி அதிகரிக்குங்க. படிக்கக்கூடியவர்களுக்கு படிப்பில் என்னுடைய முழுமையை புரிந்து கொள்ள நினைப்பீர்கள். ஆர்வம் அதிகமாக இருக்கும். ஏதாவது ஒரு துறையை தேர்ந்தெடுத்தாலும் அந்த துறையில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை தனியாக புரிந்து தனியாக முடிவெடுத்து சாதிப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாக்கும்.
இந்த நாள் நல்ல பலன் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. தொழில் விஷயங்களில் பங்குதாரர்களோடு மனம் விட்டு பேசுவது, இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றாற்போல் நடப்பு ஆண்டில் இருக்கக்கூடிய பொருளாதார சிக்கல்களையும் அதனால் இருக்கக்கூடிய சில இடர்பாடுகளையும் வெளிப்படுத்துவீர்கள். கூட்டு தொழில் செய்பவர்களாகட்டும், சுய தொழில் செய்பவர்களாகட்டும், தொடர்ந்து உங்களுடைய பணிகளில் கவனம் இருந்தால்தான் உங்களுக்கான அங்கீகாரமே கிடைக்கும். பணம் பொருளாதாரங்களில் சில ஏற்றங்கள் உண்டு. தொழில் அபிவிருத்தி ஏற்படும். தொழில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் உண்டு. பொருளாதாரம் கைக்கு கிடைக்க கிடைக்க நீங்கள் சந்தோஷமாக மாறிவிடுவீர்கள். செலவுகள் என்பது காணப்படாது. தேவைக்கு ஏற்றாற்போல் தான் பணத்தை செலவும் செய்வீர்கள். லாபத்தை நோக்கிய பயணம் உங்களுடையது. எப்படியாவது சேமிக்க வேண்டும் என்கிற ஆசைகள், புதுவிதமான லட்சியங்கள் பிறக்கும். சாதிக்கக்கூடிய தன்மைகள் உருவாகும். சுபகாரிய எண்ணங்கள் ஈடேறும். வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது. போட்டிகள் நிறைந்த நாள். குடும்ப உறவுகளினாலும் உடன் பிறந்தவர்களாலும் சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். சுபகாரிய சம்பந்தமான எண்ணங்கள் ஈடேறும். சுகபோக வாழ்வினை பெறுவீர்கள். குடும்பத்தினுடைய தேவைக்காக சில பொருட்களை வாங்கி குவிப்பீர்கள். பிள்ளைகளுடைய தேவைகளுக்காக மன நிறைவோடு செய்து காட்டுவீர்கள். போட்டிகள் இருக்கும். வரக்கூடியதை சமாளிக்கக்கூடிய பக்குவத்தை நீங்கள் பெற வேண்டும். உடல்நலம், மனநலம் எல்லாமே சிறப்பாக அமையும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு வளர்ச்சிக்குரிய நாளாகவும் திடமாக இருப்பீர்கள். தன்னம்பிக்கை உருவாக்கும். கௌரவங்கள் அதிகரிக்கும். மனதில் நினைத்தது போல ஒவ்வொரு காரியமும் திருப்தியை தரும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு கண் சம்பந்தமான பிரச்சனைகளில் உள்ளவர்கள் கண்ணாடி கண்டிப்பாக அணிய வேண்டும். எப்படியாவது ஏதாவது ஒரு வகையில் கண் சம்பந்தமான தொந்தரவுகள் உங்களுக்கு இருக்கும். அல்லது படிக்கும் பொழுதாவது கண்ணாடி அணிந்து கொள்வீர்கள். வேலையில் இருக்கும் பொழுதாவது கண்ணாடி அணிந்து கொள்வீர்கள். ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள் இருக்கலாம். இலக்குகள் பிறக்கும். லட்சியங்கள் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லதொரு வளர்ச்சி, அபிவிருத்தி ஏற்படும் நாள். அதே நேரத்தில் முயற்சிகள் அதிகம் தேவை. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வளர்ச்சிக்குரிய நாளாகும். அபிவிருத்தி ஏற்படும். மன நிறைவு உண்டாக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். பெற்றோர்களுடைய நல்ல ஆசையை பெற்று இந்த நாளுக்கான வேலைகளை செய்தால் சிறப்பாக இருக்கும். தாயினுடைய உடல் நலத்திற்குண்டான விஷயங்களுக்கு அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். பிறருடைய விருப்பங்களை நிறைவேற்றினாலும் இல்லாவிட்டாலும் உங்கள் தாயினுடைய அரவணைப்புக்கும் அன்புக்கும் நீங்கள் பாத்திரமாவீர்கள். அவர்கள் கேட்டதை, விரும்பியதை செய்து கொடுக்க வேண்டிய நாளாக அமைகிறது. அது உங்களுக்கு மென்மேலும் அதிக லாபத்தை கொடுக்கும். காரணம், சந்திர பகவான் மாத்துருக்காரகன், தாய்க்குண்டான பாவகத்தை சொல்லக்கூடியவர். ஆகவே அவர் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். எண்ணத்தில் தெளிவான ஒரு சில முடிவுகளை எடுக்கக்கூடும். மனதளவில் தன்னம்பிக்கை பிறக்கும். அடுத்த கட்ட நிலைக்கு உயர்வதற்கான வழிமுறைகளை ஆராய்வீர்கள். அதிகமாக உழைத்து முன்னேறக்கூடியவர்கள் வரிசையில் நீங்கள் தான் முன்னிற்பீர்கள். ஆக இரவு பகல் பாராது அதிகமாக கடுமையாக உழைத்து போராடக்கூடிய வல்லமை, ஆற்றல், சக்தி உங்களிடம் அதிகம் வெளிப்படும். உழைப்புக்கு ஏற்றபடி ஊதியத்தை பெறுவீர்கள். இணையம் சம்பந்தமான கம்ப்யூட்டர் துறைகளில் இருப்பவர்கள் மட்டும் சற்று கவனமாக இருங்கள். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். பணம், தனம் சார்ந்த விஷயங்களில் மிக ஜாக்கிரதையாக செயல்படுங்கள். சேமிக்க நினைப்பீர்கள். இடம், வீடு, மனை, நிலத்திற்காக சில முதலீடுகள் மேற்கொள்ளக்கூடும். அல்லது இடம் வாங்குவதற்காகவும் சில பணத்தை ஏதாவது ஒரு வகையில் டெபாசிட் செய்து கொண்டே இருப்பீர்கள். நண்பர்களிடத்தில் வெளிப்படை தன்மைகள் இருக்கும். நண்பர்களிடத்தில் அதிகமாக பேசி பழகுவீர்கள். மகிழ்ந்து கொண்டாடுவீர்கள். மகிழ்ச்சி வெளிப்படும் நாள். காதலர்களுக்கு இந்த நாள் சாதகமான தன்மைகள் உண்டு. அவ்வப்போது என்ன ஓட்டத்தில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். இருந்தாலும் அதனை சீராக கொண்டு செல்வது உங்கள் கையில் இருக்கிறது. பணம் பற்றிய, வருமானம் பற்றிய எண்ணங்கள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். சில காரியத்தை திட்டமிட்டால் அதை மிகச் சரியாக செய்ய நினைப்பீர்கள். இந்த நாள் பணம், பொருளாதாரத்திற்கு, வசதி வாய்ப்புகளுக்கு அதிக இடம் உண்டு. வீட்டிற்கு தேவையானபடி சில பொருட்களை வாங்குவது, விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். ஆடை ஆபரணங்கள் சார்ந்த எண்ணங்கள் கூட உருவாகலாம். சேமிக்கவும் செய்வீர்கள். அதே நேரத்தில் செலவுகளும் இருக்கும். செல்வ சேர்க்கை தொடர்பான எண்ணங்கள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். புதிய வேலைக்காக செல்பவர்கள் அந்த இருக்கக்கூடிய சூழ்நிலையை, அந்த வேலையில் இருக்கக்கூடிய மற்ற ஊழியர்களுடைய மனநிலையை, மற்றவர்களுடைய குணத்தை புரிந்து செய்யுங்கள். உங்களுக்கு தோன்றக்கூடியதை அப்படியே செய்யாதீர்கள். அது சில நேரம் சங்கடத்தை கொடுக்கும். உறவுகளிடத்தில் பக்குவமாக நடக்க வேண்டும். மாணவர்கள் படிப்பு நிலைகளில் வளர்ச்சி உண்டு. மேன்மைகளுக்குண்டான சில விஷயங்கள் நடக்கும். நட்பு வட்டாரத்தின் மூலம் நன்மைகள் பிறக்கும். மனநிலை சாந்தமாக, அமைதியாக இருக்கும். எந்த கிளேசங்களும் காணப்படாது. ஆரோக்கியத்திற்கு உகந்த நாளாக அமைந்திட இறை வழிபாடு செய்வது, சந்திர பகவானை நினைத்து சாப்பிடுவது நல்லது. அவர்தான் உணவுக்கு அதிபதி, நீருக்கும் அதிபதி சந்திர பகவானே. ஆகவே
கடகராசி அன்பர்கள் மன அமைதி பெற உங்களுடைய ராசி அதிபதியை நினைத்து வழிபட க்ஷேமங்கள் லாபங்கள் சித்திக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு, புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் பிறக்கும். தொழிலை எப்படியாவது நல்லவிதமாக கொண்டு சென்று விடலாம் என்கிற நம்பிக்கை உண்டாகும். உங்களுக்குள்ளேயே நீங்களே தட்டி கொடுத்து முன்னேறுவீர்கள். சுய நம்பிக்கை, சுய முயற்சி, நற்சிந்தனைகள் வெளிப்படும் நாள். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். தொழில் ரீதியாக சில முயற்சிகள் நடக்கும். மாணவர்களுக்கு, படிப்பில் ஆராய்ச்சியில் இருப்பவர்களுக்கு அதிகமான கவனம் தேவை. பெரிதாக பிரம்மாண்டமாக ஏதோ ஒரு விஷயத்தை சாதிப்பதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டே இருக்கும். எதையுமே லேசாக செய்ய மாட்டீர்கள். மிகப்பெரிய அளவில் சாதித்து காட்டக்கூடிய அமைப்பு உண்டு. குடும்ப உறவுகளிடத்தில் பக்குவமாக இருங்கள். பேச்சுக்களில் நிதானம் தேவை. காதலர்களுக்கு இந்த நாள் சில நேரம் அசௌகரியங்கள் வரலாம். எதையும் பெரிதாக பேசாதீர்கள். குறைவாகவே செய்தாலும் அதில் நன்மையும் கிடைக்கும். ஆயிலம் நட்சத்திரக்காரர்களுக்கு வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். பொருளாதார ஏற்றங்கள் பிறக்கும். குடும்ப உறவுகள் கை கொடுக்கும். மனநலம் அமைதியை படும். பணம் பொருளாதாரங்களில் ஏற்றங்கள் பிறக்கும். புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பொன்பொருள் ஆபரண சேர்க்கைக்கு உண்டான நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். துணைவர் வழியில் நல்ல செய்திகள் கிடைக்கும் நாள். எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் உருவாகும். கடந்த கால பிரச்சனைகளுக்கு சில முடிவுகள் பிறக்கும். கடன் பற்றிய பய உணர்வுகள் அகலும். விரையாதிபதி உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரம் செய்வதால் பாக்கியம் பெற்றவர்களாக இந்த நாள் உங்களுக்கு தொடங்க போகிறது. அரசியல் துறைகளில் இருப்பவர்களுக்கு உங்களை சுற்றிய ஒரு நல்ல விஷயங்கள், நேர்மறையான எண்ணங்கள் அதிகரிக்கும். நேர்மறை சக்திகள் இருக்கும். நல்ல நட்பு வட்டாரங்கத்தின் மூலமாக ஒரு நல்ல செய்திகள் வரப்போகிறது. வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான பலன்கள் பிறக்கும். உங்களுக்கு தேடி வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நன்மையாகவே பிறக்க போகிறது. தொழில் ரீதியாகவும் சில முன்னேற்றத்திற்கு உண்டான சில அடிக்கல் நாட்டுவீர்கள். புதிய தொழிலை செய்ய நினைப்பீர்கள். ஒரு வேலையை கவனித்துக் கொண்டிருந்தாலும் மற்றொரு காரியத்திலும் உங்களுடைய கவனங்கள் இருக்கும். பணத்தை, வருமானத்தை பெருக்குவதில் அதிக ஈடுபாடு, ஆர்வம் உண்டாக்கும். உத்வேகத்தோடு இருப்பீர்கள். ஒவ்வொரு விஷயத்தினுடைய நுணுக்கத்தையும் அறிந்து செய்யும் பொழுது உங்களுடைய முயற்சி, விடாமுயற்சி மிகப்பெரிய இமாலய வெற்றியை கொடுக்குங்க. கடந்த காலங்களில் இருந்த சில கருத்து வேறுபாடுகள், மனக்குழப்பங்கள், கிளேசங்கள் இவையெல்லாம் நீங்க போகிறது. உங்களுக்கு ஒரு புத்தாக்கமாக இருக்கும். ஒரு புதிய நிலையை தொட்டது போல, ஒரு புதிய விஷயத்தை எட்டியது போல, சாதித்தது போன்ற ஒரு சில நல்ல சூழ்நிலைகள் அமையக்கூடும். மன எண்ண போக்கு திருப்தியை தருங்க. வெளியூர்கள்ல வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் உங்களுடைய வண்டி வாகன பயணங்கள்ல ஒரு அனுகூலமான நிலைகள் உண்டு. எதை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீர்களோ அந்த வேலைகள் சீக்கிரமாகவே நடக்கும். காரியங்கள் ஜெயமாக்கும். வெற்றி வாய்ப்புகள் உண்டு. மாணவர்கள் படிப்பில் இருக்கக்கூடிய இடர்பாடுகளை களைந்து அடுத்த கட்ட நிலைக்கு முன்னேறுவீர்கள். எந்த வேலைகள் உங்களுக்கு கடினமாக நினைத்தீர்களோ அந்த காரியத்தை இந்த நாள் தொடும் பொழுது சீக்கிரமாகவே உங்களுக்கு வேலைகள் நடக்குங்க. நெருக்கமானவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். நண்பர்களால ஒரு சில நல்ல யோசனைகள், ஆலோசனைகள் பிறக்கும். குடும்ப உறவுகளினாலும் மகிழ்ச்சி பிறக்கக்கூடும். தடைப்பட்ட சில வேலைகள் சீக்கிரமாகவே நடக்கும். உடல் ஆரோக்கியம் நலமாக இருக்கும். பணம் பொருளாதாரத்திற்கு குறைவு இருக்காது. கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும். இந்த தினத்தில் நீங்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி வைப்பீர்கள். அதிலும் கல்வப்பு வாங்கி வைப்பது இந்த வெள்ளிக்கிழமை தினத்தில் மிகச் சிறந்த ஒன்று. அது மட்டுமல்ல, சுப காரியங்களில் இருந்த தாமதங்கள் விலகுங்க. வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும் நாள். காதலிப்பவர்களுக்கு இந்த நாள் மிகச்சிறந்த நாளாக அமையும். உங்கள் வருங்கால துணையினுடைய செயல்கள் பற்றிய போக்கு, சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். அவர்களுக்கு நல்ல ஆலோசனைகள் சொல்லக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். இருவருக்குள்ளும் கருத்து வேறுபாடு என்பது காணப்படாது. மன ஒற்றுமை இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் தீர்க்கமாக, ஆழமாக சிந்தித்து நடப்பதால் அது வெற்றிக்குரிய நல்ல விஷயங்களாகவே அமையும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல விஷயங்கள் கைகூடி வரும். தீர்ப்புகள் சாதகமாகும். சொத்துக்களில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள், தந்தையினிடத்தில் இருக்கக்கூடிய சில விவகாரங்கள் எல்லாம் தீரும். மன ஒற்றுமை ஏற்படுங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும். நல்ல செயல்களை செய்வீர்கள். புதியதொரு வரவேற்பு கிடைக்கும். வாய்ப்புகள் கிடைக்கும். தவறிப்போன விஷயங்கள் நடக்கலாம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்கள் விலகும். முன்னேற்றங்கள் பிறக்கும். எதிர்பார்த்த காரிய அனுகூலம் உண்டாக்கும். தடைப்பட்ட வேலைகள் சீக்கிரமாக நடக்கும். சுபகாரிய முயற்சிகள் கைகூடும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். கன்னி ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் என்பதால், அதிலும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம், அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம்.
மிக கவனமாக இருக்க வேண்டிய நாளாக அமைகிறது. பிறருடைய செயல்பாடுகளில் எந்த விதமான குற்றங்களை பார்க்க வேண்டாம். உங்களுக்கான நிலை என்ன, உங்களுக்கான தகுதி என்ன என்பதையும், நீங்கள் யார் என்பதையும், உங்களுடைய பலம் என்ன, பலவீனங்கள் என்ன என்பதை புரிந்து நடந்தால் நல்லது. வாகன பழுதுகளின் மூலம் விரயங்கள் ஏற்படலாம். சின்ன சின்ன செலவுகள் உங்களுக்கு அவ்வப்போது உண்டாக்கும். மிக கவனமாகவே இருங்கள். அலட்சியம் இருக்கக்கூடாது. உங்களை சுற்றி நடக்கக்கூடிய செயல்பாடுகள் நல்ல விதமாக நடக்க வேண்டும் என்று இறை பிரார்த்தனை செய்வது, ஆன்மீக விஷயங்களை படிப்பது, கேட்பது, வீட்டில் எப்பொழுதும் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ர நாமத்தை ஒலிக்கவிட்டு கேளுங்கள். இதனால் உங்களுக்கு காக்கும் கடவுள் திருமாலுடைய அனுகிரகம் சித்திக்கும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்றோ, அல்லது ஓம் ஸ்ரீ மகா விஷ்ணவே நமக, ஓம் ஸ்ரீ மகா விஷ்ணவே நமக, ஓம் ஸ்ரீ மகா விஷ்ணவே நமக என்றோ இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி வந்தால் எந்த விதமான இடர்களும் உங்களிடம் நெருங்காது. தேவையற்ற மன உணர்வுகள், பய உணர்வுகள், ஏதோ ஒன்றை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள், இனம் புரியாத குழப்பங்களோ, இனம் புரியாத மன கிளேசங்களோ இருந்தால் நிவர்த்தி ஆயிடுங்க. ஸ்ரீமன் நாராயணருடைய 1008 சகஸ்ர நாமத்தை யார் ஒருவர் ஜபிக்கிறார்களோ, கேட்கிறார்களோ, பாராயணம் செய்கிறார்களோ அவர்களுக்கு ஸ்ரீமன் நாராயணருடைய அனுகிரகம் பரிபூர்ணமாகவே சித்திக்கும். சில நேரங்களில் உங்களுடைய செயல்களில் மாற்றம் வரும். பழக்க வழக்கங்கள் மாறலாம். உணவு நிலைப்பாடுகளில் மாற்றங்கள் இருக்கும். மூத்த அதிகாரிகளோடு சில நேரங்களில் அளவாக பழகுவது நல்லது. சூழ்நிலைகளை அறிந்து முடிவெடுங்கள். அவசரம் காட்ட வேண்டாம். மாணவர்களுக்கு படிப்பு சற்று மந்தமாகத்தான் இருக்கும். ஈடுபாடு இருக்காது. படிக்க வேண்டும் என்கிற நிலை இருந்தாலும் படிக்க முடியாத ஒரு நிலையும் உண்டாகலாம். அவ்வப்போது சில நேரங்களில் ஞாபக மறதி இருக்கும். எடுத்த காரியத்தை பாதியிலேயே போட்டு விடுவீர்கள். அது முழுமையாக முடிக்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் கூட உங்களிடம் தோன்றாது. மனநிலை உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். சாந்தம் தேவை, அமைதி தேவை. ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். குடும்ப உறவுகளிடத்தில் பக்குவமாக பேசுங்கள். குடும்ப உறவுகள் எனும் பொழுது தந்தை வழி உறவுகளோ, தாய் வழி உறவுகளோ, உங்களிடம் தெரிந்தவர்கள், நெருக்கமானவர்களிடத்திலும் சரி, உடன் பிறந்தவர்களிடத்திலும் சரி, பக்குவமாக நடப்பது நல்லது. கடன் பற்றிய சில நெருக்கடிகள் இருக்கும். பணம் பற்றிய சிந்தனைகள் உண்டாகலாம். காதலிப்பவர்களுக்கு ஏற்ற நாள் அல்ல. உங்கள் வருங்கால துணையினிடத்தில் அமைதியாக இருப்பதே நல்லது. செலவுகள் கொஞ்சம் இருக்கும். லாபம் குறைவாகும். சேமிப்பிலிருந்து பணத்தை எடுத்து செய்ய வேண்டிய நிலைக்கு உண்டாகும். இன்றைய நாள் சாதாரணமான மதிமமான பலன்கள் தான் இருக்கிறது. அரசியலில் இருப்பவர்கள் பேசாமல் இருப்பது பெரிய மந்திரம். பேசினால் சில வேலைகள் உங்களுக்கு தாமதமாகலாம். அரசாங்க வேலைகள் கூட உங்களுக்கு சீக்கிரம் நடக்காது. ஏதாவது ஒரு வகையில் இழுபறியாகவே இருக்கும். கால தாமதங்கள் உண்டாகும். உணவு சார்ந்த விஷயங்களில் மிக மிக கட்டுப்பாடு, ஜாக்கிரதை, எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு வீண் விரயங்கள் ஏற்படாமல் இருக்க யாராவது ஒருவருக்கு அன்னதானம் செய்வது, தர்மம் செய்வது விசேஷம். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு கையிருப்புகள் குறையலாம். பணம் உங்களுக்கு சேமிப்பிலிருந்து எடுக்க வேண்டிய நிலை இருக்கும். ஆக பத்திரப்படுத்தி வைத்திருப்பீர்கள். ஏதோ ஒரு முக்கியமான விஷயங்களுக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டி வரும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகுங்க. கவனமாக இருங்க. அமைதி நிறைந்த நாளாகும். எதிர்பாராத சில வேலைகளுக்காக வெளியூர் செல்ல நேரிடலாம். அங்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை புரிந்து நடக்க வேண்டும். இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. துலாம் ராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை பார்க்கலாம். நம்பிக்கைகள் உங்களுக்கு பிறர் மூலமாக, பலருடைய விஷயங்களின் மூலமாக உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பலருமே வெகுவாக பாராட்டக்கூடும். கடந்த நாட்களில் இருந்த சின்ன சின்ன சங்கடங்கள் மறையும் நாள். தடைப்பட்ட வரவுகள் கிடைக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் பிறக்கும். புதிய விஷயங்களை அறிந்து தெரிந்து செய்வீர்கள். நல்ல ஆற்றலும் வேகமும் அதிகரிக்கும். பலம் பெற்றவர்களாக இருப்பீர்கள். பலசாலியாகவும் பலம் வருவீர்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு சமூக வேலைகளில் ஈடுபாடு எப்பொழுதுமே அதிகம் உண்டு. வீட்டையும் பார்த்து கொண்டு வெளியிடங்களுக்கும் செல்பவர்களுக்கு ஒரு முழுமையான, ஒரு நடுநிலையான சில விஷயங்கள் நடக்க வாய்ப்புகள் உண்டு. பாராட்டுகள் கிடைக்கும். பட்டம், பதவி, உயர்ந்த அந்தஸ்து, கௌரவம் கிடைக்கும். தன்னம்பிக்கைக்கு உரிய நாளாக அமையக்கூடும். பழகக்கூடிய விதங்கள்ல ஒரு சிலருடைய குணத்தை தெரிந்து அதற்கேற்றபடி பழகுவீர்கள். கூட்டு வியாபாரங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு வருமானம் கிடைக்கும். தொழிலை நல்ல விதமாக நடத்துவதற்கான வழிமுறைகள் உண்டாக்கும். மிக ஸ்ரத்தையோடு ஒரு ஈடுபாடு என்பது அதிகமாகும். குழப்பங்கள் எல்லாமே நீங்கி மனதில் நிம்மதி பிறக்கும் நாள். எண்ண ஓட்டம் திருப்தியை தரும். செலவுகள் அந்த அளவுக்கு காணப்படாது. தேவைக்கேற்றாற்போல் வருமானம் கிடைக்கும். வருவதை வைத்து திருப்திகரமாக வாழ்வீர்கள். லாபங்கள் மேம்படும் நாள். சேமிக்கக்கூடிய விஷயங்கள் திருப்தியை தரும். சந்தோஷமாக இருக்கக்கூடும். இந்த நாள் நல்ல பலன்கள் பெரும்பாலும் இருக்கிறது. படிக்கக்கூடியவர்களுக்கு படிப்பில் ஆர்வமும் ஈடுபாடு
படித்தால் எந்த இடத்தில் வேலை கிடைக்கும், எந்த வேலை கிடைத்தால் நல்ல வருமானம் கிடைக்கும் என்பதை இப்பொழுதிலிருந்தே யோசித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான் துலாம் ராசி அன்பர்கள், மாணவர்கள். ஒரு சிலர் படித்துக் கொண்டு வேலையையும் கவனிப்பீர்கள். குடும்ப கஷ்டத்தை உணர்ந்து நடக்கக்கூடும். கடன் பற்றிய பய உணர்வுகள் சற்று தனியும். ஐடி துறைகளில் இருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். எதையுமே தைரியமாக முன்னெடுத்து செல்லக்கூடும். மன நிறைவு பெறக்கூடும். சாதாரணமாக தொழில் முனைவோர்களாக நீங்கள் இருந்தாலும் சிறு குறு வியாபாரம் செய்பவர்களுக்கும் சரி, நல்ல விஷயங்கள் நடக்கும். பிறரை எப்படி வசீகரித்து வியாபாரத்தை செய்ய வேண்டும், மக்களுடைய கவனத்தை எப்படி ஈர்க்க வேண்டும் என்கிற சூக்ஷமங்களையும் நுணுக்கங்களையும் உணர்ந்தவர்கள் நீங்கள். தன்னம்பிக்கை மேம்படும் நாள். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். காதலர்களுக்கு ஏற்ற நாள். வருங்கால துணையினுடைய செயல்களில் நல்லதொரு இணக்கம் இருக்கும். எதிர்காலத்திற்காக சில முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடும். முதலீடு சார்ந்த விஷயங்களை பற்றிய பேச்சுக்கள் அதிகரிக்கும். இருவருமே சேர்ந்து ஒரு சில பொருட்களை வாங்குவீர்கள். சொந்தமாக வீடு கட்ட வேண்டும் என்கிற எண்ணப்போக்கு அதிகம் உண்டு. வியாபாரத்தை நல்ல விதமாக அடுத்தடுத்த கட்ட நிலைக்கு உயர்த்துவீர்கள். க்ஷேமங்கள் லாபங்கள் நிறைந்த நாள். அனுகூலம் உண்டாக்கும். மன அமைப்பு திருப்தியை தரும். நல்ல லாபத்தை நோக்கி பயணிப்பீர்கள். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு பணத்தின் மீதான எண்ணங்கள் ஆசைகள் அதிகரிக்கும். விரும்பியதை வாங்குவீர்கள். பொன்பொருள் ஆபரண சேர்க்கை உண்டாக்கும். வீடு மனை நிலத்திற்குண்டான சில முக்கிய பணத்தை சேர்த்து வைப்பீர்கள் அல்லது அட்வான்ஸ் புக்கிங் செய்வீர்கள். ரியல் எஸ்டேட்டில் சென்று அந்த சூழ்நிலைகளை உணர்ந்து வருவீர்கள். இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றாற்போல் வீட்டை வாங்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் உங்களுக்கு விடாப்பிடியாக இருக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான நாள். நன்மைகள் அதிகரிக்கும். உடல் நலம் நல்லதொரு ஏற்றத்தை பிறக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். நல்ல சிந்தனைகள் வெளிப்படும். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக்கம். தொழில் நிலைகளில் உயர்வு ஏற்படும். வியாபாரத்தை நல்ல விதமாக நடத்துவீர்கள். லாபத்தை பெறக்கூடும். கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். மிக மிக நன்மைகள் அதிகரிக்கும் நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். விருச்சக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இந்த நாள் பலன் எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்ளலாம். எண்ணப்போக்குகளில் இருக்கக்கூடிய மனக்கவலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வரும். அதிகமான மன அழுத்தத்தோடு இருக்காதீர்கள். அதிலிருந்து வெளிவர பாருங்கள். தன்னம்பிக்கை என்பது அவசியம். வீட்டில் இருப்பவர்களால் உங்களுடைய வியாபாரத்திற்கு உதவிடுவார்கள் அல்லது தொழில் செய்கிறீர்கள் என்றால் தொழிலுக்கும் துணை இருப்பார்கள். தந்தையினுடைய வார்த்தைக்கு நல்லதொரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். வேலைகள் உங்களுடைய நண்பர்கள் முகாந்திரமாக அரசாங்க வேலைகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. எதிர்பார்த்தபடி உங்களுடைய செயல்கள் திருப்தியை தரும். எந்த விதமான அசௌகரியங்கள் ஏற்படாது. மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் உருவாக்கும். கடன் சார்ந்த சங்கடங்கள் அகலும். கட்டுப்பாட்டுக்குள் வரும். மனம் பிரச்சனைகள் தீரும். வியாபார போக்கில் நல்லதொரு வருமானத்தை பெருக்குவீர்கள். வரவுகள் தேவைக்கு ஏற்றாற் போல் இருக்குங்க. யாரிடத்திலும் கடன் பெற வேண்டிய அவசியம் இருக்காது. லாபங்கள் மென்மேலும் பெருக பெருக உங்களுடைய தேவைகள் நிறைவேறும். விரும்பியதை வாங்கி மகிழ்வீர்கள். பிள்ளைகளுடைய தேவைகளுக்கு ஏற்றாற்போல் சேமிக்கவும் செய்வீர்கள். நல்லதொரு ஆற்றல் சக்தி அதிகரிக்கும். தெய்வ வழிபாடுதலை பெறுவீர்கள். மகாலட்சுமி ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது இந்த நாள் நல்லது. விருச்சகராசி அன்பர்கள், எதையும் உழைத்து முன்னேற வேண்டும் என்கிற எண்ணப்போக்கு கொண்டவர்கள் நீங்கள். தம்பதியர்களுக்குள் நல்லதொரு புரிதல் இருக்கும். திடீர் திருப்பங்கள் வரலாம். சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அகலும். தெரியாதவர்களிடத்தில் இருந்த மன கஷ்டங்கள் தீரும். தெரிந்தவர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். நட்பு ரீதியாக பழகக்கூடியவர்களுடைய நிலையை முழுமையாக தெரிந்து கொள்வது நல்லது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் மனம் தளராதீர்கள். விவேகமாக இருங்கள். நிச்சயமாக நல்லது நடக்கும் என்கிற நம்பிக்கையோடு இருங்கள். உடன் பிறப்புகளிடத்தில் எந்த கருத்து வேறுபாடுகளையும் பார்க்க வேண்டாம். அதே போல வரக்கூடிய துணைவரிடத்திலும் நீங்கள் கனிவாக இருக்க வேண்டும். கண்டிப்புடன் இருக்கக்கூடாது. மனம் சார்ந்த விஷயங்கள், மன ஒற்றுமை என்பது மிக மிக அவசியம். அவை செய்யக்கூடிய கூட்டாளிகள் ஆகட்டும், உறவுகளாட்ட ஒற்றுமை என்பது வியாபாரத்தில் போக்கு. கூட்டாளிகளோடு இருக்கக்கூடிய நிலைப்பாடுகளும் நல்லதாகவே அமையட்டும். வீட்டில் இருப்பவர்கள் பெரியவர்களுடைய ஒப்புதலோடு சில காரியங்களை நகர்த்துவது நல்லது. நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும் என்கிற நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். வழக்குகள் சம்பந்தமான சின்ன சின்ன பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிக்கு நல்லது. சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துங்கள், நல்லது நடக்கும். சுப நிகழ்ச்சிக்கு குரு பகவானுடைய ஓரை சிறப்பை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள் குறையும். மனம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். பண
தட்டுப்பாடுகள் அகலும், வேலைகள் விறுவிறுப்பாக நடக்க வாய்ப்புகள் உண்டு. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொருளாதாரப்படி வரவுகள் மேம்படும், தன லாபம் கிடைக்கும், சந்தோஷமாக உங்களுடைய செயல்கள் அமையும். கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்பங்கள் உண்டாகலாம். பொறுமையாக இருங்கள். வழக்கு சார்ந்த திடீர் திருப்பங்கள் ஏற்படும். ஒத்துழைப்புகள் இருக்கும். இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை அறியலாம். எல்லோரிடத்திலும் கனிவாக கவனமாக பேசுங்கள். சற்று மனக்கவலையோடு இருப்பீர்கள். புரிதல் இருக்காது. கடன் பற்றிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். வேலை ஆட்கள் இடத்தில் தட்டி கொடுத்து வேலை வாங்குவது விசேஷம். யாருடைய செயல்களிலும் குறைகளை கூறாதீர்கள். நல்லதை மட்டுமே எடுத்துக் கொள்ளுங்கள். நல்லதையே செய்யுங்கள். நல்லதையே நினைத்து பாருங்கள். உங்களுக்கு நல்லதாகவே வரும். எந்த ஒரு விஷயத்திற்காகவும் யாரிடத்திலும் போட்டிகள் இருக்கக்கூடாது. விரும்பத்தகாத விஷயங்களில் செய்யாதீர்கள். மன கட்டுப்பாடு, பேச்சு கட்டுப்பாடு வேண்டும். என்ன கட்டுப்பாடு அவசியம். உங்களை பற்றி, உங்களுடைய செயல்கள் பற்றி சில நேரங்களில் விமர்சனங்கள் வரலாம். யாராவது ஒருவர் உங்களை விமர்சிக்கலாம். அவ்வப்போது நீங்கள் கோபம் அடையாமல் தன்மையோடு பொறுமையாக இருப்பது நல்லது. திட்டமிட்ட காரியங்களில் சில மாற்றங்கள் உண்டாகலாம். தர்ம காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். மாணவர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களில் ஆதரவுகள் என்பது இருக்காது. ஆர்வமற்ற தன்மை இருக்கும். ஞாபக சக்தி குறையலாம். எதை எங்கு வைத்தோம் என்று திரும்ப திரும்ப தேடிக்கொண்டே இருப்பீர்கள். தாயினுடைய உடல் நலத்திற்கு கவனம் செலுத்துவது அவசியம். அதே போல உடலில் நீர்ச்சத்து குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நல்ல ஆகாரங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். தெளிவான சிந்தனையோடு இருக்க வேண்டும். நல்ல புத்தி கூர்மை வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுடைய செயல்களில் ஓரளவாவது பலனை பெற முடியும். தர்ம காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். பிள்ளைகளுடைய செயல்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கலாம். உங்களால் முடிந்த அளவிற்கு உடைத்து காட்டுவீர்கள். வீட்டில் குழந்தைகளிடத்தில் அன்பாக பேசுங்கள். அன்பாக நடந்து கொள்ளுங்கள். உங்கள் துணைவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். வீட்டில் பெற்றோர்களிடத்தில் ஆசி பெறுவது நல்லது. சந்திர பகவான் உங்களுக்கு ராசியில் சஞ்சாரம் செய்வதால் தாயினிடத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள், போக்குகள் இருக்கும். படிப்புகள் மீதான நாட்டத்தை அதிகரித்துக் கொள்வது நல்லது. தேவையற்ற நண்பர்களுடைய பழக்க வழக்கத்தை தவிர்த்து விடுங்கள். அன்பு நிறைந்த நாளாகவே அமையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லது. குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த விஷயங்களுக்கு ஏற்றது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் தீரம். ஒரு சில நல்ல யோஜனைகள் உருவாகும். எண்ணத்தில் தெளிவாக வேலைகளை கவனிக்க வேண்டும். பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் பிறக்கும். புதிய வழிமுறைகளை கையாளுவீர்கள். எண்ணிய காரியங்கள் திரும்பவே நடக்கும். நல்ல காரியங்களாகவே இருக்கும். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமின்மையான நாளாகும். எதிர்பார்த்தபடி சில வேலைகள் கைகூடாது. வேலைகள் விறுவிறுப்பற்ற நிலையில் உங்களுக்கு மெதுவாகத்தான் நடக்கும். காலதாமதங்கள் உண்டாகலாம். ஒரு விஷயத்தினுடைய நிலையையும் பற்றி புரிந்து தெரிந்து கொண்டு செய்வது நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு குறைந்த வாய்ப்புகளே இருக்கும். எதிலும் நாட்டம் இருக்காது. குழப்பமாக காணப்படுவீர்கள். இருக்கக்கூடிய நேரத்தை நல்ல நேரமாக பார்த்துக் கொள்ளுங்கள். அசௌகரியங்களை தவிர்ப்பது நல்லது. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். வீட்டில் இருப்பவர்களிடத்தில் கூடுமான வரையில் அனுசரித்துதான் போக வேண்டும். பெரியவர்களாக இருந்தாலும் சிறியவர்களாக இருந்தாலும் உங்களுடைய செயல்களை சரியாக வைத்துக் கொள்ளுங்கள். யாரும் குறை கூறாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றவர்களுடைய பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கருத்துக்களை கேட்டு செய்வது நல்லது. ஆலயங்களுக்கு செல்வீர்கள். ஆலய பணிகளில் கலந்து கொள்வீர்கள். உங்களால் முடிந்த அளவிற்கு சில நன்மைகளை செய்யக்கூடும். அல்லது தீபங்கள் ஏற்றுவதற்கான நெய் அல்லது விளக்கு எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம். விளக்கெண்ணெய் என்பது விளக்கு ஏற்றுவதற்காக கொடுக்கக்கூடிய நல்லெண்ணெய். தூயமாக சுத்தமாக இருக்கக்கூடிய எண்ணெய் கொடுக்கலாம். அதே போல மகாலட்சுமி கோவிலுக்கு சென்று குங்கும அர்ச்சனை செய்வது நல்லது. வெளியூர்களுக்கு பயணிப்பவர்களுக்கு அனுகூலம் ஏற்படும். ஆதரவுகள் உண்டாகும். நெருக்கமானவர்களுடைய குணநலன்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். விருப்பங்கள் கைகூடி வரும். நெருக்கமானவர்களுடைய நல்ல ஆதரவுகள் கிடைக்கும். எண்ணங்களில் மாற்றம் ஏற்படும். பணம் சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் தீர வாய்ப்புகள் உண்டு.
அமைதியாக இருக்க வேண்டிய நாள். மனக்குழப்பங்கள் ஏராளமாக இருக்கும். பிறருக்கு கையெழுத்து போடுவதோ ஜாமீன் கையெழுத்து போடுவதோ கூடாது. யாரிடத்திலும் அதிகமாக பேசாதீர்கள். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருந்தால் நல்லது. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சில சங்கடங்கள் இருக்கும். எதை எப்படி செய்ய போகிறோம் என்கிற புரிதலோடு இருக்க வேண்டும். தெரியாததை மற்றவர்களிடத்தில் அன்பாக கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். சக நபர்களிடத்தில் பேதங்கள் பார்க்க வேண்டாம். சுப காரியத்திற்குண்டான விஷயங்களுக்கு முயற்சி அதிகம் எடுக்க வேண்டி இருக்கும். செலவுகள் நீங்கள் கணக்கிடாமலேயே ஓடிக்கொண்டிருக்கும். ஆன்மீகம் சார்ந்த பயணங்களில் கலந்து கொள்ளக்கூடும். தெரியாததை தெரிந்து கொள்வீர்கள். அனுகூலம் உண்டாகும். அனுபவங்கள் ஏற்படும். பிறருடைய விஷயங்களில் தலையிட்டு சில பிரச்சனைகளை தீர்க்க எண்ணுவீர்கள். அதில் மிகுந்த நெருக்கமானவர்கள், நல்லவர்களாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு உங்களுடைய உதவி பெரும்பான்மையாதாக அமையும். அமைதியாக இருந்தாலே சகல பிரச்சனைகள் தானாக விலகும். இந்த நாள் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்த நாளாக அமைக்க பிரார்த்திக்கிறோம். சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராட நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து போக வேண்டிய நாள். வீண் பிடிவாதங்கள் இருக்கக்கூடாது. சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் அமைதியாக இருக்க வேண்டிய நாள். எதையும் விட்டுக் கொடுத்து செல்லுங்கள், அதுவே நல்லது. விட்டுக் கொடுப்பவன் கெட்டு போவதில்லை, கெட்டு போகிறவன் விட்டுக் கொடுப்பதில்லை என்பார்கள். ஆக விட்டுக் கொடுத்து செல்லுங்கள், உணர்ச்சி வசப்படாதீர்கள். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகள் பிறக்குங்க. மனதில் நிம்மதி இருக்கும். வெளியூர் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும். விருப்பமான விஷயங்களை நிறைவேற்றி வைப்பீர்கள். அவட்டன் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறையும். அமைதி வேண்டிய நாளாகும். கடன் சம்பந்தமான சங்கடங்கள் தீரும். மனதிற்கு இதமான நல்ல விருப்பமான விஷயங்களை வெளிப்படுத்துவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி எல்லோரிடத்திலும் அனுசரித்து செல்வதோடு மட்டுமல்ல, உங்கள் துணைவரிடத்திலும் அன்பாக நடக்க வேண்டிய நாள். வீட்டில் இருப்பவர்களிடத்தில் அனுசரித்து போக வேண்டிய நாள். உடன் பிறந்தவர்களிடத்தில் கனிவாக மிக மிக ஜாக்கிரதையாக பேசுங்கள். எதிலும் அலட்சியம் இருக்கக்கூடாது. சுபகாரிய சம்பந்தமான விஷயங்களில் அலைச்சல்கள் ஏற்படலாம். மேற்கல்வி தொடரக்கூடியவர்களுக்கு சிறு சிறு குழப்பங்கள் இருக்கும். பொருளாதாரத்தில் மாற்றங்கள் பிறக்கும். பிறருக்கு உதவும் போது அதை சார்ந்த எண்ணங்களை அதிகரிக்கலாம். பணம் சம்பந்தமான விஷயங்களில் கட்டுப்பாடோடு இருங்கள். பயத்தொழில் சிந்தித்து செயல்படுங்கள். நலம் நிறைந்த நாளாகும். எதையும் நேர்த்தியாக கவனித்து செய்வீர்கள். பிறருடைய ஆதரவுகள் அதிகரிக்கும். பெண் சம்பந்தமான விஷயங்கள் கைகூடி வரும். தொழில் வியாபாரங்களில் அதிக கவனமாக இருக்க வேண்டிய நாள். லாபம் உங்களுக்கு திருப்தியை தரும். எதிர்பார்த்தபடி வருமானம் கிடைக்கும். பொருளாதார மேன்மைகள் உண்டாக்கும். மற்றவர்களுக்கு உதவக்கூடிய விஷயங்கள் கைகூடி வரும். நிதானமாக பொறுமையாகவே இருங்கள். யாருக்கு எதை செய்கிறோம், எதை செய்ய போகிறோம் என்பதை உணர்ந்து செய்தல் நல்லது. வேளாண்மை, விவசாயம் சார்ந்த தொழில்களில் இருப்பவர்களுக்கு மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். முதலீடு சார்ந்த விஷயங்களை தவிருங்கள். எப்பொழுதும் நல்ல மனிதர்களோடு உங்களுடைய சேர்க்கை அமையட்டும். நல்லதையே கவனியுங்கள். நல்லதையே பேசுங்கள். நல்லதையே உச்சரித்து இருப்பது நல்லது. வெள்ளிக்கிழமை தினத்தில் ஸ்ரீ மகாலட்சுமி கோவிலுக்கு சென்று உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து கொள்ளலாம். குபேர சம்பத்துகள் கிடைக்க ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் வழிபாடு நல்லது. வேலை தொடர்பாக பயணங்களை மேற்கொள்ளும் பொழுது பொறுமையாக இருங்கள். எதிலும் அவசரம் காட்ட வேண்டாம். பொருளாதாரத்தில் மாற்றங்கள் பிறக்கும் நாள். உயர்கல்வி தொடர்பாக சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு மறையலாம். பிள்ளைகளுடைய படிப்புக்காக வேறொரு இடத்தில் தங்கி படிக்க வேண்டிய நிலை ஏற்படும். கும்பராசி அன்பர்களுக்கு நலம் நிறைந்த நாளாகத்தான் இருக்கும். பொருளாதாரங்களில் மாற்றங்கள் வரலாம். மாணவ மாணவிகள் குழப்பங்கள் ஏற்பட்டு மறைக்கும். ராசிக்கான சுபகிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லது. சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகளை தாராளமாக செய்யலாம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்துதான் போக வேண்டும். எதையும் ஒருமுறைக்கு பலமுறை சிந்தியுங்கள். அலட்சியம் இருக்கக்கூடாது. சதய நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் பிறக்கும்.
நினைப்பது ஒன்று நடப்பது போல என்பவே இருக்கும். கவனமாகவே இருங்கள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கொடுக்கல் வாங்கலை தவிர்க்க வேண்டும். பிறரிடத்தில் பேசக்கூடிய விஷயங்களை குறைத்துக் கொள்ளுங்கள். தேவையற்றதை தவிருங்கள். பிறருடைய மனம் புண்படும்படியாக நடந்து கொள்ளாதீர்கள். எதிலும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த நாள் மேன்மைகள் பிறக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். பிறமொழி பேசக்கூடிய மக்களால் ஆதரவுகள் கிடைக்குங்க. வியாபார போக்கு நல்ல ஒரு புதுமையை கொண்டு வருவீர்கள். நல்ல ஞானம் பிறக்கும். அறிவு சிறந்ததாக அமையும். எல்லா விதமான விஷயங்களுக்கும் நீங்களே தலைமைத்துவமாக இருப்பீர்கள். நட்புகள் பாராட்டுவீர்கள். எல்லா விதமான காரியங்களிலும் உங்களுடைய செயல்பாடுகள் அதிகமாகவே இருக்கும். ஒரு கை ஓங்கி இருக்கும் என்று சொல்லலாம். புதிய நல் வாய்ப்புகள் அமையும். வீட்டில் பெரியவர்களுடைய கருத்துக்களை கேட்டு செய்வீர்கள். தெரியாததையும் கேட்பீர்கள். தெரிந்ததை நல்ல விதமாக செய்ய முற்படுவீர்கள். மாணவர்களுக்கு, ஆராய்ச்சி துறை சார்ந்த விஷயங்களை படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு முன்னர் இருந்த பிரச்சனைகள் தீரும். தாமதங்கள் அகலம். வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லக்கூடிய தீர்மானங்கள் இருக்கலாம். வங்கி கணக்கை அதிகப்படுத்துவீர்கள். சேமிப்பை உயர்த்தி வருவீர்கள். தாய்மாமன் வழியில் அனுகூலம் ஏற்படும். அவரே உங்களுக்கு கைப்பிடித்து நடக்கக்கூடியவராக இருப்பார். நல்ல கருத்துக்களை வெளிப்படுத்துவார். அவர்களுடைய பேச்சுக்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் கிட்டும். சுக போகத்தோடு வாழ்வீர்கள். தொலைதூர கல்வியை மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கு இது நாள் வரையில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் தீரும். அரசாங்கத்தினுடைய ஆதரவு கிடைக்கும். நல் உதவிகள் பெறுவீர்கள். கடன் பற்றிய பய உணர்வுகள் தீரும். சம்பள உயர்வு அதிகரிக்கும். தெய்வ கடாட்சத்தோடு உங்களுடைய காரியங்கள் நடக்கும். மனப்பூர்வமாக சில வேலைகளை கவனிப்பீர்கள். உள்ளத்தில் தெளிவும் மகிழ்ச்சியும் இருக்கும். மன கட்டுப்பாடுகள் இருக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். எதையும் பொறுமையாக சிந்தித்தே செய்யுங்கள். அவசரம் காட்டாதீர்கள். முதலீடு சார்ந்த விஷயங்களில் மற்றவர்களோடு ஆலோசிப்பது நல்லது. வங்கி கடனிலிருந்து வெளிவருவீர்கள். தொழில் வியாபாரங்களில் முன்னேற்றங்கள் ஏற்படும். வீட்டில் பெரியவர்கள், தாய் தந்தையினுடைய ஆதரவை பெறுவீர்கள். சில நன்மைகள் வந்து சேரும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். நட்பு பகை மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்வாய்ப்புகள் அமையும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முற்படுவீர்கள். நலம் நிறைந்த நாளாக இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சில பிரச்சனைகள் தீரும். பணம் சம்பந்தமான சங்கடங்கள் அகலம். உத்தியோகத்தில் உங்களுக்கு துணையாக இருக்கக்கூடும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். நலம் நிறைந்த நாள். மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் அமையும். லாபம் உண்டாக்கும். இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள். 12 ராசிக்காரர்களுக்கும் அவர்களுடைய நிலைப்படி பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி.